Hi guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் எடின்பாலேருந்து கிளாஸ்கோவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ கிளம்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ரூதர்லாண்டில் இந்தியன் டெம்பிள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பேபி ஷவர் வச்சுருந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு தான் போகணும். அங்கே லேட் ஆகும் சொன்னதால் நம்ம டெம்பிளுக்கு போயிட்டு வர கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்கள் சண்டே போனதால் டெம்பிள் ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 11 to 2 PM கூகுளில் பார்த்துருந்தோம். எடின்பாரில் இந்து மந்திர் டெம்பிள் போயிருக்கோம். அங்கே வந்து நார்த் இந்தியன் டெம்பிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளாஸ்கோவில் ரூதர்லாண்டில் சவுத் இந்தியன் டெம்பிள்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனோம். வெளியே பார்க்கும்போது அப்படியே நம்ம ஊர் கோயிலுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எடின்பாரில் என்ன தான் இந்து மந்திர் டெம்பிள் போனாலுமே எனக்கு நார்த் இந்தியன் டெம்பிள்ன்றதால என்னன்னு தெரியல. எனக்கு வந்து சாமி கும்பிட்டாலுமே வந்து எனக்கு அந்த ஃபீலே இருக்காது, மனசே நிறைவாக இருக்காது. இங்கே நம்ம ஊர் சாமியெல்லாம் பார்த்த உடனே அப்பாடா நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மனசில் படுது. மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. நம்ம டெம்பிள்குள்ளே என்ட்ரி ஆனது உடனே வந்து லெஃப்ட் சைடில் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி அண்ட் துர்கா தேவி சாமியை வச்சுருக்காங்க. சமுக்கண்டா நெக்ஸ்ட்டு ஐயப்ப சாமிக்கு வந்து 18 பட்டி அழகாக வச்சு சாமியை வந்து வச்சுருக்காங்க. உண்டு பாகமாக்கோ நம்ம விடத்தை எக்கக்கூடாது. முருகருக்கு ரைட் சைடில் வந்து ஸ்ரீவள்ளி அண்டு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்ரீ தேவானன்னு வச்சுருக்காங்க. உண்டு உண்டு மூலஸ்தானத்தில் சென்டரில் வந்து விநாயகரை வச்சு ரைட் சைடும் அண்ட் லெஃப்ட் சைடுமே ரைட் சைடு வந்து லார்ட் வெங்கடேஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி சாமியை வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் லார்ட் முருகர், ஸ்ரீவள்ளி, தெய்வானியை வச்சுருக்காங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆன ரைட் சைடில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா சிவலிங்கா சாமி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலாஜி சாமி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நவகிரகங்கள் சாமி இருந்தது. நான் கரெக்டாக வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா ஐயர் கரெக்டாக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் சாமி. என் சின்ன பொண்ணு விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றா. நீ சாமி கும்பிட்டது போதும் வாம்மா, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெளியே இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க வியூ. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்கும்போது என் பொண்ணு வேறு இது சின்ன பொண்ணு. நம்ம வரும்போது ரைட் சைடு வேல தான் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோம். இப்போ ஏன் வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு வேலை கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவள் கேட்குறதும் கரெக்டான கொஷின் தான். இந்த சைடுமே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம போகும்போது இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். டைரெக்டாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிட்டோம். என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ண, சின்ன பொண்ணு. ஆனால் பெரிய பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை திடீர்னு. நெக்ஸ்ட்டு தம் பிரிண்ட் வச்சு எத்தனை பேர் வந்து பாய் அண்ட் எத்தனை பேர் வந்து கேர்ள் பேபியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த ஒரு தீம் போயிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ப்ளூ, அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பிங்க் வச்சாங்க தம் பிரிண்ட். அவங்க ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் பிங்க் அண்ட் எத்தனை பேர் ப்ளூ வைக்கிறாங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா ஆல்ரெடி வந்து யூகேல
பேபியோட ஜெண்டரை வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுவாங்க ஸ்கேனில். இதில் ஏன் சின்ன பொண்ணு நானும் வைக்கிறேன், நானும் தம் பிரிண்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடம் பிடிச்சா. சரி, அவளுக்கும் அவளுடைய கையை வச்சு ஒரு தம் பிரிண்ட் வந்து பிங்க் கலர் வேணும்னு சூஸ் பண்ணா. ஸோ அவளையே கேட்டு எங்கே வைக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு அவளுடைய தம் பிரிண்ட்டையுமே நாங்கள் வச்சோம். நாங்கள் வச்சதுக்கு கீழேயே இன்னொரு லேயரில் வச்சோம். நம்ம சைடு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணாங்க. நலுங்க வச்சு பொட்டெல்லாம் வச்சு அப்புறம் வளையல் எல்லாமே போட்டு தான் வந்து ஃபங்க்ஷன் வச்சாங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் வேல தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் இந்த சடங்கு எல்லாமே பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா எல்லாருமே போயிட்டு நலங்கு வச்சு வளையல் எல்லாமே போட்டு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் ஃபேமிலியோடு போனோம். நான் வந்து நலுங்கு வச்சு வளையல் எல்லாமே போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனலி ஜெண்டர் ரிவீல் பண்ண போகிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நாங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம் பார்க்குறதுக்காக. கேர்ளாக இருக்குமா பாயாக இருக்குமா அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தோம். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குமே பிஃபோராகவே தெரிஞ்சிச்சு என்ன பேபி அப்படின்னு. இட்ஸ் எ கேர்ள் பேபிங்க. ப்ளூ வந்து பாய் பேபி, பிங்க் வந்து கேர்ள் பேபி. அங்கே நம்ம தம் பிரிண்ட் வச்சோம்ல அதோட பேசிக் தான். ஜெண்டர் ரிவீல் பண்ணி முடிச்ச உடனே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ யார் வந்து பேபி பிறந்த உடனே யார் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, யார் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு 7 கொஷின்ஸ் எல்லாமே கேட்டு கேம் வச்சாங்க. என் ஃப்ரெண்டு குட்டீஸ் எல்லாரையுமே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா.
என் சின்ன பெரிய பொண்ணுக்கு சுத்தமாக முடியல. சரி நம்ம இதுக்கு மேலே இருந்தால் ஆகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.